ஆசீர்வாதம். ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்ல முறையில் வாழும்படி ஆசீர்வாதம். உடுக்க இருந்தவன் கை போல் வாங்க. அங்கே உடுக்க இருந்தவன் கை போல அங்கே இடுக்கன் கலைவது நட்பின் சிகரமாக வெளிவரும்படியான எந்நாட்டுக்கு பொன்னாக வெளிவரும்படியான நமக்கு ஒரு தாய் திருநாள். இந்த விலங்கை இந்த கிராமத்தில் அமர்ந்திருக்கும் அனைத்து தெய்வத்திற்கும் இந்த சபையில் அமர்ந்திருக்கின்ற அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். ஆளை பார்த்தால் சொல்ல வேண்டும். நல்லா உத்து பாருப்பா. உத்து பார்த்துதான் கேட்கிறோம். அப்பா அட பெருக்க திருச்செங்கு மன்னன் வளர்க்கப்பட்ட பிள்ளை. என் பெயர் தலைமுறை. அந்த திருச்செங்கனால் வளர்க்கப்பட்ட மன்னன். இந்த சூரிய குல பரம்பரை இதுவரையிலும் 29 தலைமுறை அதோ இருக்கின்றாரே சூரிய நாராயணன் கதிரவன். அவனுக்கு 4 மனைவி. 4 பொண்டாட்டி. அந்த கதிரவனுக்கு வைவசுதன் பிறந்தான். வைவசுதனுக்கு கட்டுவான் விருக்கு பிறந்தான். விருக்கு சுயாதம் கட்டுவான் மித்திரன் பிறந்தான். மித்திரன் உண்டாட்சி பிறந்தான். உண்டாட்சி சாம்பாஜி அம்பரீஷ் ராஜ்யம் திருத்தணி வந்தார். திருத்தணி சூரியவனுக்கு திருச்சங்கு பிறந்தார். அப்பேற்பட்ட சூரியகுல பரம்பரை 29 தலைமுறை அந்த திருச்சங்கு மன்னனுக்கு செல்வ புதல்வன் நான் வளர்க்கப்பட்ட அந்த திருச்சங்கு மகனுக்கு வளர்க்கப்பட்ட பிள்ளை. ஆமா. இந்த ஆதிச்சந்திரன் அப்பா ஓர் ஆணுக்கும் இன்னொரு ஆணுக்கும் பிறந்தவன் தான் ஆதிச்சந்திரன். உலகத்துல ஒரு ஆணு பெண்ணை சேர்ந்தா குழந்தை பிறக்கும். ஏன்னா ஆம்பளை சேர்ந்து குழந்தை பிறந்தா இவரு அத்தா பாப்ப நீ நான் சேர்ந்து பாப்போம். சேதா கூட ஆகாது ஐயா. இது விலங்கை சேர்ந்த பாலமுருகன் வீராய்யனாருடைய பேரன் பாலமுருகன். இந்த வருஷம் முன்னிட்டு அரிச்சன்மனுக்கு 1 ரூபாய் சன்மானம் இருக்கின்றார். அன்னவருக்கு அவர் இஷ்டம் கொண்டு கொடுக்க 1 கோடி அவர்கள் பெருமான பிரார்த்திக்கின்ற சுவே ஜெயம். வாங்கிறது போய் சொல்ல மாதிரி தெரியும். கொடுத்துட்டீங்க ஐயா. வாங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஓங்கி உலகில் உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீராடினார். தீங்கிட்டு நாடெல்லாம் திங்கள் மும்மாறி போய்து ஓங்கு பெருகு சென்னல் வீடு கயலுகள பூங்கு வலை போது பொறி ஒன்று கண்பரப்ப தீங்காத புக்கிருந்த தீர்த்த முலை பற்றி வாங்க குடல் வல்லல் பெருமசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேரோர் எம்பாவாய். மகாராஷ்டிர மகனுடைய இதே விழுந்த கிராமத்தில் பிறந்து சிறப்போடு வளர்ந்து அது நடத்துனர் தந்தை பெரியார் போக்குவரத்து கழகம் நடத்துனராக செயல்பட்டு காலத்தை வெற்றிகரமாக முடித்து இப்பொழுது ஓய்வார்க்க மதிப்பிற்குரிய ஆர்வலர் பேர் சொன்ன மணி ஐயா அவர்கள் இதோ அரிச்சனுக்காக 50 ரூபாய் சம்பளம் முடிச்சிருக்கிறார். அன்னவருக்கு அவர் இஷ்ட குழந்தை ஒன்று கொடுக்க 1 கோடி பெருமாள் பெருமான பிரார்த்திக்கிறது. தம்பி இப்ப சஞ்சாகம் இல்லையா? எப்படி தம்பி அது அவர் பெயர் சீமன்
நாராயணன் பகவான் பகவான். இவ்வாறு கடவுள் கடவுள். எம்பெருமான் அந்த அரிக்கும் அந்த அரிக்கும் அதோ இருக்கின்ற அந்த இரவில் சந்திரன் சந்திரன் அரிக்கும் சந்திரனுக்கும் பிறந்தவன் தான் இந்த அரி சந்திரன். அது எப்படியா பிறக்க முடியும்? அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. அது எப்படி பிறக்க முடியும்? அவரு பகவான் ஆணு. அவனும் பகவான், அவரு ஆணு, இவரு ஆணு. சந்திரனும் ஆணு. ஆணு. எப்படி எப்படி பிறக்க ஆண் முடியும்? ஆண் சேர்ந்து கொண்டு அப்பா ஆ. கும்ப முனிவர் சாபத்தினார் ஓ கும்பமுனிவர் சாபத்தினார். சாபத்தினான். ஒரு தடாகத்தில் தடாகத்தில் ஆண்கள் சென்று ஆண்கள் சென்று ஸ்தானபானம் செய்தார். அதுல இறங்கி குளிச்சால் அவர் பெண்களாகி விடுவார். அது பெண்களாகி விடுவார். பெண்கள் இறங்கி ஸ்தானபானம் அந்த செய்தார். பெண்கள் இறங்கி குளிச்சால் ஆண்களாகி விடுவார். ஆண்களாகி விடுவார். அந்த சாபத்தின்படி சாபத்தின்படி இந்த சந்திரன் சென்று சென்று அந்த தடாகத்தில் தடாகத்தில் அவர் ஸ்தானபானம் செய்தார். சந்திரன் 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 பெண்ணானான். பெண்ணாகி விட்டார். சந்திரனே அழகு அழகு. அவர் பெண்ணானான். எவ்வளவு அழகா இருக்கும். எவ்வளவு அழகா இருப்பார். அழகா இருக்கும். அந்த அழகை கண்டு கண்டு அந்த அரிக்கும் அந்த அரி சென்ற அந்த சந்திரன் சென்ற பெண்ணுக்கும் ஆ. பிறந்தவன் தான் பிறந்தவன் இந்த தான் அரி சந்திரன். புரியுதா? ஆ. அந்த தடாகத்துல ஆ. சந்திரன் Yes. இறங்கி குளிச்சாரு பாரு. அது பெண்ணாகி. பெண்ணாக மாறி விட்டார். அப்ப உடனே பார்த்தார் பகவான். பகவான் ஆ. இவ்வளவு அழகா இருக்கிற பெண்ணு பெண்ணு. இப்படியே சேர வேண்டும் என்று. என்று சேர்ந்த உடனே ஆ. அப்பதான் ஜெனிதா ஆ. அவரை பிறந்து ஆ. நான் பிறந்தேனே தவிர தவிர என்ன அவர் எடுத்து போக முடியுமா? முடியாது. இந்த சந்திரன் தான் எடுத்து போக முடியுமா? எடுத்து போக முடியாது. அப்பொழுது பார்த்தார் பார்த்தார். சூரியகுல பரம்பரை பரம்பரை. ஆகுண சக்கரம் சொல்ல அரசன் செய்யக்கூடிய செய்யக்கூடிய சத்தியமே ஜெயம் ஜெயம். தர்மம் தர்மம். தானம் தவம் தவம். சத்தியம் சத்தியம். கடமை கடமை. இவை ஐந்தையும் தவறாமல் ஆட்சி ஆட்சி செய்யக்கூடிய அந்த திருச்சங்க மன்னனிடத்து இடத்தில் ஒப்படைத்தார். ஒப்படைத்தார். அப்பொழுது ஆ. அந்த திருச்சங்க மன்னனால் மன்னனால் வளர்க்கப்பட்டவன் வளர்க்கப்பட்டவன் இந்த ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திரன். அதுதான் ஆ. இந்த ஹரிச்சந்திர விலாசத்தை விலாசத்தை மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஆமா. நாடக பேராசிரியர் பேராசிரியர் கடலூர் கடலூர் பக்கம் தேவனாம்பட்டினம் தேவனாம்பட்டினம் நாடக பேராசிரியர் ராஜகோபால் அவர்கள் ராஜகோபால் ஆசிரியர் பொன்மொழிக்கு இணங்க இணங்க ரொம்ப தெளிவா இருக்கிறார். இருக்கிறார். அறம் தழுவி என்ற நாளும் ஆஹா. இந்த சிறந்த அயோத்தியா அயோத்தியாளர் நான் ஹரிச்சந்திர ராஜன். ராஜன் வந்து ராஜன் வந்து இது நாடகத்து பாட்டு பாட்டு. இது ஹரிச்சந்திர விலாசத்தை. விலாசத்தை ஓலைச்சுடி எதிர்க்கார் எதிர்க்கிறார். யார் சங்கரதாஸ் சங்கரதாஸ். அவரே எதிர்க்கார். எப்படி? இந்த ஹரிச்சந்திர விலாசத்தை ஆ. அந்த திருச்சந்திர மகன் திருச்சங்கு மகன் ஹரிச்சந்திர மன்னன். நானே நானே இந்த திருவளர் அயோத்தி நகரை நான் அரசு புரிவேன். அயோத்தி நாட்டை அரசு புரிவேன். நீதி நெறி ஏய், தவறாமல் பாப்பா, தம்பி. அறம் தவறாமல் ஆ. ஏய் அறம் தவறாமல் தவறாமல். சத்தியம் தவறாமல் தவறாமல். கடமை தவறாமல் கடமை தவறாமல். தர்மம் தவறாமல் தர்மம் தவறாமல். ஆட்சி செய்யக்கூடிய செய்யக்கூடிய ஹரிச்சந்திரன் ஹரிச்சந்திரன் ஹரிச்சந்திரன். ஆனா சொல்லிக்கலாம் இரு. ஆஹா. தம்பி ஐயா இந்த மன்னனுடைய ஆட்சி ஆட்சி இந்த அயோத்தியில் அயோத்தியில் ஹரிச்சந்திரன் ஹரிச்சந்திரன் எங்க அப்பா திருச்சங்க மன்னன் அளிக்கப்பட்ட அளிக்கப்பட்ட பெருமையோடு பெருமையோடு அதோ ஆகுல சக்கரம் சுழல புரியல? அரசாட்சி செய்து வருகின்றேன். ஆமா அப்படி செய்து வரும்போது வருகிறது. தம்பி ஐயா எங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஆஹா. நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் மக்களும் மன்னர்களும் மன்னர்களும் அனைத்தும் ஆஹா. ஒரு பக்கம் சங்கீத வாத்தியம் சங்கீத வாத்தியம் ஒரு பக்கம் பரதநாட்டியம் பரதநாட்டியம் ஒரு பக்கம் மயிலாட்டம். மயிலாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் கரகாட்டம் எந்த நேரத்தில் நேரத்தில். இசை ஏய், 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 ஏய். இசை சங்கீதம் சங்கீதம் ஒலித்துக் கொண்டே ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. மற்ற பட்சிகளும் பச்சைகளோ மற்ற ஜீவன்களும் ஜீவன்களோ என்னுடைய நாட்டில் நாட்டில் தவறு நினைக்க கூடாது. தவறு நினைக்க கூடாது. ஒரு மனிதனை தவறு நினைக்க கூடாது இந்த நாட்டுல. நாட்டுல ஏன்னா அப்பேற்பட்ட நாடு. அது ஆ. மனிதர் அல்ல மனிதர் அல்ல, மரம் அல்ல மரம் அல்ல, விலங்கினம் அல்ல விலங்கினம் அல்ல, அனைத்து ஜீவன்களும் ஜீவன்களும். ஏன் கேட்டா ரொம்ப தெளிவா இருக்கா இருக்கிறார். இந்த ஹரிச்சந்திர மன்னுடைய காலத்தில் காலத்தில் நான் ஆட்சி செய்யும் தருணத்தில் தருணத்தில் அந்த கோவும் புலியும் ஒன்றாய்
அரசியல் எப்படி ஆ, அந்த கோன்னு சொல்லக்கூடிய பசு அந்த பசு கொடிய கானகத்தில் வாழக்கூடிய அந்த புலியும் புலியும் ஆ. ஒரே தடாகத்தில் அந்த ஒரே குளத்தில் விளந்த ஏரி இருக்கு ஏரி இருக்கு அந்த ஏரி நிறைய தண்ணி இருக்கும் அப்ப ஜலம் இருந்த அந்த ரெண்டும் ஒண்ணா போகும் ஒரே துறையில் ஒரே இடத்தில் தடாகத்தில் சென்று சென்று இந்த பக்கம் பசு தண்ணி குடிக்கும் தண்ணி குடிக்கும் இந்த பக்கம் புலி தண்ணி புலி குடிக்கும் தண்ணி குடிக்கும் ஆனால் ஆ, அந்த புலி புலி நாம் இருக்கின்றோம் இருக்கின்றோம் இந்த பசு பஸ் அச்சமில்லாமல் அச்சமில்லாமல் ஜலம் வருதுகின்றது நம்ம கூட வந்து தண்ணி குடிக்குது அப்படி நினைத்தால் நினைத்தால் அதன் தலை அப்படியே பர்ராக்குன்னு ஓடிடும் சராக்கு நடத்துறா பர்ராக்கு எப்பேற்பட்ட புலி பசு கண்டா விடுமா புலி அது என்ன மனதில் நினைக்க கூடாது அது மனுஷன் நினைச்சா நம்ம தண்ணி குடிக்கும் போது அது வந்து தண்ணி குடிக்குது அப்படி நினைக்க கூடாது நினைச்சாலே போச்சு அது தலை ஆவர சக்கர கை அது எப்படி ஆ, இந்த அரிச்சந்த மண்ணுடைய பின்னால் சிம்மாசனத்தில் இடத்தில் அது ஒரு சுழன்று கொண்டிருக்கூடிய ஆஹா, சக்கரம் தர்ம சக்கரம் தர்ம சக்கரம் அது சென்று சென்று. ஏ புலியே அப்படியே இந்த ஆணவம் நினைக்கலாமா இந்த ஆணும் நினைக்கலாமா அப்படி என்று அதனுடைய தலை அப்படியே சும்மா பர்ராக்குன்னு அர்த்தம் அப்படியே கிடக்கு அதுதான் எதிர்க்கார் கோபும் புலியும் ஒன்றாய் புளியும் ஒன்றாய் அது கூடி நீர் அருந்தவை கூடினி அருந்தவே அங்கு கொஞ்சிடும் கிளியும் பூனை அந்த கொஞ்சனும் பூனை கிளியும் இங்கு குலாவி வாழும் இடமே இது குழாவி வாழும் இடமே தேவி திருவாருளால் தேவி திருவருளால் நான் தேரும் பதிய பெற்று அந்த தேரும் பரியும் பெற்று அம்பாளுடைய கடாட்சத்தின் சித்தம்படி 10 காணி விஸ்தீர்ண முருந்திய ஆஹா எத்தனை 10 கோடி 10 காணி 10 கோடி விஸ்தீர்ணம் விஸ்தீர்ணம் அகலம் படைத்த அகலம் படைத்த தங்கத்தே தங்கத்தேர் என்ன பேசாத ஓ இந்த குலதெய்வம் மகாராஷ்டிர மகன் முடிஞ்ச இஷ்ட குலதெய்வமா இருக்கக்கூடிய இந்த ஹரிச்சந்திரன் பெயரினால் அதை வழிபடக்கூடிய அகரம் கண்ணன் அகரக்கண்ணன் ஆமா தன்னுடைய இஷ்ட குலதெய்வம் ஹரிச்சந்திரன் பெயரினால் இது 50 ரூபாய் சன்மானம் எடுத்திருக்கின்றார் அன்னவருக்கு அவர் குலதெய்வம் ஒன்று கொடுக்க ஒரு கோடியாக பெற்று ஹரிச்சந்திரனை போல் என்னாலும் நல்லவனாக வல்லவனாக வாழும்படி நம்ம பொய் சொல்றோமோ இல்லையோ இல்லையோ வாழ்க்கையில இப்படி ஒரு பொய் சொல்லாத ஒரு வேஷமாவது கிடைச்சிருக்கு கிடைச்சிருக்கு பாரு அது யாரால அது இவர்கள் எல்லோராலும் எல்லோரும் கண்டிப்பா அதனால் தனியா ஒரு வணக்கம் விட்டுருணும் அதேதான் அதனால் 350 ரூபா சரி எதுவா இருக்கட்டும் அதனால் என்னுடைய ஆட்சியில் அப்படி குறைபாடு இல்லாமல் அதனால தெளிவா இருக்கார் கோபும் புலியும் ஒன்றாய் கூடி நீர் அருந்தவை அங்கு கொஞ்சிடும் கிளியும் பூனை குலாவி வாழும் தேவி திருவருளால் தேரும் பரிய பெற்று ஏன் கேட்டா பாலிப்பு வயசு இளமை பருவம் இப்பேற்பட்ட நீதிமானுக்கு ஒரு பெண் திருமணம் செய்யணும் திருமணம் செய்யணும் அப்ப யார் பார்ப்பது யார் பார்க்க முடியும் தெளிவா பார்க்கணும் என் இஷ்டகுல குருவா இருக்கக்கூடிய வதிஷ்டர் மகாமுனிவர் அவருடைய வாக்கியத்தின்படி மற்ற முனிவர்கள் ரிஷிகள் மற்ற அமைச்சர் சத்தியகீர்த்தி விடை சூழ கண்ணோசி பட்டம் தாண்டு இருக்கும்படியான மதிதையனுடைய மகள் சந்திரமதியை தேர்ந்தெடுத்தார்கள் அப்போது பெண்ணை பார்க்க போயிட்டிருக்கும் அப்படி போகும்போது பொருத்த பாலைவனம் அந்த பாலைவனம் பத்திரகாளி கோயில் அந்த பத்திரகாளி கோயில் அம்மனை தரிசனம் செய்யலாம் போய் கும்பிட்டா அங்கு கல்லாக இருந்த அந்த தங்கத்தேர் 10 காணி விசி முடிஞ்சது எல்லோருடைய பார்வைக்கு அது கல்லா இருந்தது இந்த ஹரிச்சந்திரமனுடைய கண் பட்டது அது பொன் தேரானது தங்கத்தேர் ஆனவுடன் அம்மன் பிரசன்னமாகி ஏ ஹரிச்சந்திரமன்னா ஏற்கனவே காலத்தில் வருணம் ஒப்படைத்தார் யார் கண்ணுக்கு இது தங்கத்தேர் ஆகின்றதோ அன்னவர் எடுத்து ஒப்படைத்து அப்பென்று வருணனுடைய வாக்கியப்படி உன் கண்ணுக்கு தோன்றியதா இது உனக்கே உரியது தம்பி அப்ப கண்ணோசி பட்டணம் சந்திரமதியை பெண் பார்க்கின்ற பொழுது இந்த 10 காணி விஸ்திரமுதி தங்கரதத்தில் அமர்ந்து அந்த தேவி திருவருளால் தேரும் பரிய பெற்று அனைத்து செல்வத்தையும் பெற்று ராஜசூயவரத்தில் அமர்ந்திருக்கின்றோம் ராஜாக்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள் அந்த சுயவரத்தில் யார் சுயவரத்தில் அந்த கண்ணோசி பட்டது ஆண்டு வரக்கூடிய மதிதையனுடைய மகள் சுயவரத்தில் சந்திரமதிக்கு திருமண ஏற்பாடு அப்படின்னு சொன்ன உடனே 54 தேச ராஜாக்களும் அவ்வாறு பிழை சூழ அமர்ந்திருக்கின்ற நானும் சென்று 54
64 தேசராஜாக்களுக்கு தலைநகரம் தலைநகரம் இது அயோத்தி. அயோத்தி நாடு. இந்த பேரரசன் பேரரசன். நானும் போய் உட்கார்ந்து உட்கார்ந்திருக்கீங்க. அப்படி அமைதியா இருக்கும்போது தம்பி ஓ. ஒரு சிறிய சத்தம் கிடையாது. கிடையாது. எல்லோரும் நிசப்தமா அமைதியா இருக்குது. அமைதியா இருக்காங்க. அந்த நேரத்தில் நேரத்தில் ஒரு பேச சந்திரமதியும் சந்திரமதியோ அவருடைய தோழியும் தோழியும் இந்த ராஜாக்களை பார்த்து கொண்டு வருகின்றார். வருகின்றார்கள். அப்படி வரும்போது என் அருகாமையில் வந்ததும் அருகாமையில் வந்ததும் அப்படி லேசா நிமிந்து உற்று பார்த்தேன். அவர் நிமிர்ந்து உற்று பார்த்தேன். யார? அந்த சந்திரமதியை சந்திரமதியை ஆஹா. உற்று பார்த்ததும் பார்த்ததும் அப்பவே கேட்கின்றேன், கேட்கின்றேன். ஏன் மதியை மன்னா? ஏமதி தெய்வ மன்னனே. அதோ பார், அதோ பார். அந்த சந்திரமதி கழுத்தில் தாலி இருக்கின்றது. அந்த சந்திரமதி கைத்தில் தாலி இருக்கின்றது. ஏய், மணமாலையான மங்கைக்கு மறு கல்யாணமா? கல்யாண பெண்ணுக்கு மறு கல்யாணமா? மனம் ஆன மங்கைக்கு மனம் மாற மங்கைக்கு மறு கல்யாணமா? மறு கல்யாணமா? என்னடா இது? என்ன அவமானம்? என்ன அபிமானம்? அப்படின்னு கேட்டேன். கேட்டேன். அப்ப சொல்றார், சொல்றார். யாரு? சந்திரமதியை எடுத்து வளர்த்த தகப்பன் அந்த மதிதேய மன்னன். ஐயா, ஐயா, சபையோர்களே, பெரியோர்களே, 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 இந்த சந்திரமதியை நான் வளர்க்கப்பட்டவன். சந்திரமதியை வளர்க்கப்பட்டவன். அப்போது அசனில் உரைத்தது, அசனில் உரைத்தது. ஏ மதிதேய மன்னா, மதிதேய மன்னா, ராஜாக்கள் எல்லோரும் அழைத்து அழைத்து ராஜசோகரத்தில் அமரச் செய்து அமரச் செய்து இந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகிவிட்டது. ஆகிவிட்டது. அந்த தாலி யார் கண்ணுக்கும் தோன்றாது. தோன்றாது. தன் கணவனை தவிர அந்த கண்ணுக்கு யாருக்கும் தெரியாது. வேறு யார் கண்ணுக்கும் தெரியாது அந்த தாலி. அப்போ இந்த தாலி தாலி யார் கண்ணுக்கு தோன்றுகின்றது, யார் கண்ணுக்கு இந்த தாலி தோன்றுகிறதோ அவளே இந்த சந்திரமதிக்கு கணவன். கணவன். அந்த தேவ வாக்கியத்தின்படி அவளை அயோத்தி மன்னன் மன்னன் ஹரிச்சந்திர கண்ணுக்கு கண்ணுக்கு தோன்றியதா? அந்த தாலி தோன்றியதா? ஹரிச்சந்திரனே கணவன் கணவன் அப்படின்னு ஒப்படைத்தார். ஒப்படைத்தார்கள். ஏற்றுக்கொண்டு ஆஹா. அழைத்து சென்று சென்று இந்த அயோத்தியில் ஆஹா. சீரும் சிறப்போடும் இந்த ஹரிச்சந்திரனுக்கும் என் மனைவி சந்திரமதிக்கும் சந்திரமதிக்கும் ஒரு அழகான ஆண் பிள்ளை, ஆண்களை யாரு? லோகிதாசன். லோகிதாசன். அப்படி பெயர் வைத்து ஆ. ஒரு மாத காலம் என்னுடைய பொக்கிஷாலைகளை திறந்து விட்டு யாருக்கு எது வேண்டுமோ, யாருக்கு எது வேண்டுமோ, தங்க வேணுமா, அவாய் ஆரிபோ, மாணிக்க வேண்டுமா, வாரிபோ, வைரம் வேண்டுமா, வாரிபோ, நவதானி வேண்டுமா, அள்ளிபோ, எது வேண்டுமானாலும் எந்த வேணுமானா உங்க இந்த கல்யாணம் பொக்கிஷ கலைஞரை திறந்து திறந்து விட்டு விட்டோம். எல்லோரும் எடுத்து சென்று எல்லோரும் எடுத்து சென்றார். எல்லோரும் நிம்மதியாக நிம்மதி ஆகிவிட்டார். அப்படி என்று ஆஹா. வாழ்க்கை செய்து செய்து இந்த அயோத்தியில் ஆ. எக்குறை இல்லாமல் இல்லாமல் சிறப்போடு சிறப்போடு ஆட்சி ஆட்சி செய்து செய்து வருகின்றேன். ஆமா. தனிமையில் இருப்பதை விட என் மனைவி சந்திரமதி அழைத்து சந்திரமதி. மகள் லோகிதாசன் அழைத்து. அழைத்து சிம்மாதனத்தில் அமர்ந்து குடிமக்களுக்கு ஆஹா. எக்குறை இல்லாமல் குறை இல்லாமல் காத்து ரட்சிக்க வேண்டும். வேண்டும். அதனால் காலதாமதம் இல்லாமல் இல்லாமல் என் மனைவியா இருக்கும்படியான சந்திரமதியும் அப்படி வாழலே. மகள் லோகிதாசனையும் ஆ. அழைத்து வாருங்கள். வாருங்கள். ஹரிச்சந்திர மன்னன் சந்திரமதி அவங்க மனைவி அழைக்க இதோ சந்திரமதி தற்போ
Hey!